வணக்கம் ஹலோதோடா. வணக்கம் வணக்கம் நேர்களே. ஷேகோரை காணும் சொல்லி கமாண்டில் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். எங்கேப்பா அவரு, இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவர் எங்கே போனாருன்னு கேட்டுக்கிறாங்க. இல்லை, ஒரு சின்ன வேலையாக பர்சனல் வேலையாக வெளியூர் போயிட்டேன். ஆனாலும் ஏங்கிட்டு தான் இருக்கிறோம் சமூகம் சார்ந்த பணிகள்லாம். ஆமாம், பார்த்தேன். அந்த கடைசியாக போட்ட அந்த வீடியோ அந்த வீட்டிலேருந்து போட்டீங்க. வீட்டில் இருந்து. ஆமாம், அது மறுநாட்டி அது சிரிச்ச கிடந்து நானே பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு 2 வாரம் நினைக்கிறேன். 2 வாரமாக எனக்கும் இந்த தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் சண்டை. நான் ஒரு ஆள், அவங்க ஒரு 10-15 ஐடி. அதாவது இதில் வேடிக்கை என்னன்னா, அந்த ஐடி எல்லாமே பொண்ணுங்க பேரில் இருக்கும். பிரியா, சங்கீதா, விஷ்ணு பிரியா, என்னென்னமோ பேரில் இருக்கும். பார்த்தா எல்லாமே பையன். எவனாவது ஏமாந்து ஏதாவது பேசிட்டானா அதை ஒரு ஆதாரமாக எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. நீ என்ன வேணாலும் வா, நான் வந்து ஃபோனே நம்ம அதிகமாக நோண்டவும் மாட்டோம், இன்பாக்ஸ் பக்கம் போகவே மாட்டோம். அது ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அது ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குன்னு வைங்களேன். இன்பாக்ஸ்லாம் கதறானுங்க. எனக்கு ஓப்பன் பண்ணால் அது ஒரு பொண்ணா பையனான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உள்ளே போய் பார்த்தா கெட்ட வார்த்தை. ஒரு பொண்ணு எப்படி இயல்பாக பேசும், பையன் எப்படி பேசுவான்னு தெரியல. கெட்ட வார்த்தைகளில் பேசுகிறாங்க. நான் கண்டுக்கவே இல்லை. என்னன்னா, என்னோட ஃபோட்டோவை, என் கூட வேலை பார்க்குற பொண்ணோட ஃபோட்டோவை, ஒய்ஃபு சம்மந்தப்படுத்தினது எல்லாத்தையும் மாஃபிங் பண்ணி அடிக்கிறானு. நம்ம வேகத்தை குறைக்கணும், இதெல்லாம் அசிங்கப்படுத்திட்டோம்னா இவன் கொஞ்சம் ஒதுங்கிடுவான், அப்போ நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு நான் தயார். நீ எந்த ரூட் எடுத்தாலும் சரின்னு நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதில் வந்து நான் ட்ரிகர் ஆகிட்டு என்ன பண்ணிட்டேன், வீட்டில் உட்காந்து ஒரு வீடியோ போட்டேன். ஒரு பான்ஸ் பவுட்ரு தலையில் அடிச்சுட்டு உட்காந்து போட்டேன். அதில் இன்னும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. என்னடா நீ இந்த லோ பட்ஜெட்டில் விஜய் கொண்டு வந்து. விஜய் பார்த்துருப்பாரு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. அவரே பார்த்துட்டு இந்த அடி அடிக்கிறானா, எதனால இந்த அடி நம்ம அடிக்கிறோம் அப்படின்றது காரணம் வந்து வதந்தி தான். ஆமா, மெயின் வதந்தி. 41 பேர் வந்து இறந்ததுக்கு விஜய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்க மேல எந்த தப்பும் இல்லை, நாங்க மட்டும் நேரா போனோம் பேசணும் வந்தோன்றாரு. ஏத்துக்கணும் தப்ப, ஆனா அவர் இல்லைன்றாரு. அதாவது இவங்க இவ்வளவு நாள் உருட்டுனானுங்கல்ல, உள்ள திமுக ஆளுங்க பூந்துட்டானுங்க, கட்டை எடுத்து வீசினானுங்க, கத்தி எடுத்து கிழிச்சாங்க, ஆசிட திரவியம் ஏதோ ஊத்துனாங்க, அப்புறம் செயினை பறிச்சாங்க, என்னென்னமோ வதந்திகள். திடீர்னு லைட் ஆஃப் ஆச்சு, திடீர்னு அடிச்சாங்க, என்னென்னமோ பேசினாங்க. ஆனா இவங்க பரப்பன சம்பந்தமான ஒரு வீடியோ கூட வெளியில வரல. வீடியோ வந்து எப்படி இருக்குன்னா, விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரோட போனும் விஜய் நோக்கி தான் இருக்கு. அப்போ உண்மையிலேயே இவங்க சொன்ன தகவல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, அங்க ஆயிரக்கணக்கான போன்ல ஒரு போனாவது திரும்பி இருக்கணும், கட்டை எடுக்கிறானா கத்தி எடுக்கிறானா. ஆனா அரசாங்க தரப்புல என்னெல்லாம் வாதம் வச்சாங்களோ, இது வந்து தடியடியே நடத்தல அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் வருது. இப்போ கரூர்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோமா அப்படின்றாரு. இங்க ஒரு டெஃப் அண்ட் டம்னு நினைக்கிறேன், அவர் வாய் பேச முடியாது, அவரு மௌனத்திலே பேசி அந்த வேதனையை புரிய வைக்கிறாரு. நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னொருத்தன் இங்க நிறைய பேர் சாகுறாங்கன்னு செருப்பிட்டு தெரியுறான். அவன் ப்ரூஃபோட இருக்காது எல்லாமே. ஆமா, ஆக்சுவலி பார்த்தோம்னா நிறைய பேர் விஜய் மேல வந்து நிறைய சமூக விரோதத்துக்கு அடிச்சிட்டாங்க லைலமணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, பஸ் உள்ள வந்தவொடனே மக்கள் அலமூறாங்க பேக் சைடுல. ஆமா, இதை கூட தெரியாம அந்த தற்கொலை பேசிட்டு மைக். சரி, அப்ப வந்து பாக்குறோடே காப்பாத்தான்னு சொல்லி செருப்பு விட்ட தாக்குறாங்க, கத்துறாங்க. சரி, இப்ப இதெல்லாமே வச்சு நைட்டு நடந்துருச்சு, போ காவல்துறையா இவங்களான்றலாம் விட்டுருவோம். மத்தியானம் வரைக்கும் ஒரு 6 மணி வரைக்கும் வெளிச்சமா தானே இருக்கும், ஒரு வான மூட்டமா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஆனா அந்த இடத்துலயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இது பாருங்க, ஒரு பச்சை குழந்தைய ஷட்டர் நிக்குது, ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து தள்ளுது. இந்த வீடியோ நம்ம கீழே பிளே பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு விபத்து தான். ஆமா, விபத்து இதேதான். ஆமா, அந்த அப்பா வந்து அந்த 2 குழந்தைய காப்பாத்துறதுக்கு அட்டிக்கிறாரு, முன்னாடி இருக்க போட்டு குத்துறாரு. இப்படி ஒரு கட்சி கூட்ட பார்த்துருப்போமா? கைகளை பாகுது. அது நீங்க சொல்ற 7 மணி அந்த தடியடி நேரம் கூட கிடையாது. இது ஒரு நல்ல வெயில் இருக்கிற நேரம், வெயில்ல ஓரமா ஒதுங்கி நிக்கிற நேரம். அந்த நேரத்துல கூட தள்ளுமுள்ளு நடந்திருக்குன்றதுக்கு ப்ரூஃப். இப்படி பல ப்ரூஃப்கள் வர ஆரம்பிக்க இவங்க எல்லாமே வதந்தியை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு நல்ல வேலை இவங்க இந்த பாஜக மாதிரி இது மாஃபிங் ஏஐன்னு சொல்லாம விட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது லைலாமணி, அதாவது புசியால் மேல கேஸ் இருக்கு, தலைமறை வர்றாரு. ஆதவர்ஜனா மேல கேஸ் போடலாம்ன்றதுனால ஓடுறாரு. சிபிஆர் மேல கேஸ் இருக்கு, ஓடுறாரு. நீ ஏன் தலைமறை வாட, நீ ஆள் இல்லையா? நீ ஒரு அவரு நம்ம பிடிச்சிருவாங்க. உங்களை யாரும் பிடிக்கல, வாய வந்து பேசுங்க, வந்து பேசி சொல்லுங்க. வடிவேலு எல்லாரும் வண்டியில இருக்கும்போது வடிவேலு இப்படி ஏறு வரல, கோமன் நீ ஏறல, நான் ரவுடி தான் போயா அப்படி ஏறி
யோ அம்மா சத்தியமா ரவுடியா எல்லா ரவுடிங்களா இருக்கடா வாங்க வந்து கழுந்து விட்டு போங்க வாங்க டேய் நீ யாரா கோமாளி இங்க வந்து யாரா போடுங்க சார் போங்க டேய் இல்ல மறுபடியும் யாரா போடுங்க சம்பந்தமே இல்லாம தலைமறைவா இருக்காங்க. அதாவது தலைவர் ஆகணுங்கிறதுக்காகவே தலைமறைவா இருக்காங்க. கூட்டமா இருக்குது. ஒரு சமாளிக்க முடியாது. ஏன்னா மீடியா பேட்டி கொடுக்க போறாங்க வச்சுக்கோங்க சேனலுக்கு. இந்த கேள்விக்கான கிழிச்சு விட்டுருவாங்கல்ல, சொல்ல முடியாது. அதுக்காக தலைமுறைவா இருக்காரா? அடுத்து புஷி ஆனந்த் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். பஸ்ல இருந்து எட்டி பாக்குற போது அவர் இட்டுன்னு போனதுக்காடா என் மேல 8 கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க. பார்த்து விழுந்து சிரிக்கிறான். சிரிப்பு அறக்கவே முடியல. இட்டுன்னு போனதுக்கு 8 கேஸ் வந்துட்டு போய் இவ்வளவு பேர் இது பண்ணதுக்கு அவர் மேல எதுவுமே இல்ல. ஓடிக்கிட்டே இருக்காரா, எந்த இடத்துல இருக்காருன்னே தெரியல. இப்ப ஏதோ தனிப்படை வேற அமைஞ்சிருக்கான். அடுத்து இன்னொரு மீம்ஸ், இந்த உலகத்தில் நீ யாரை வேண்டுமானாலும் பேசி திருத்தி அரசியல் படுத்தி விடலாம் என்று நினைத்து விடாதே அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. கீழே வந்து உன் எதிரில் இருப்பவன் தாவேகா உறுப்பினராக கூட இருக்கலாம். அப்பனா என்ன அர்த்தம்னா, நீ என்ன பேசுறான்னு அவன் மாற மாட்டான்டா, அவன் திருந்த மாட்டான். புரியுது, அவன் இன்னும் திருந்தலாமாமா. இன்னொரு விஷயம் ஒன்று போட்டு ஒரு வீடியோல ஒருத்தன் கேட்டிருக்கான். விஜய் ஒரு வீடியோல பேசினார்ல, என்னன்னா சார் என்னை பழிவாங்கன்னா வந்து என்னை வந்து பழிவாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், ஆஃபீஸ் தான் இருப்பாங்க. அதுக்கு ஒருத்தர் கேட்குற பதில் கேட்பாங்க, உன்னை பழி வாங்குறதுன்னா நீ என்ன அவ்வளோ பேர் ஆளா, இல்லை நீ எம்பி ஆகிட்டே இல்லை எம்எல்ஏ ஆகிட்டே, நீ என்ன ஒரு ஓட்டு இல்லை ஜெயிச்சியா அப்படி கேள்வி கேட்டு போடுறான் வீடியோ. அதுக்கு பதில் கொடுக்குறமே ஒருத்தர் போடுறான் வீடியோ. எப்படின்னா எங்கள் தலைவர் பார்த்தே எவ்வளோ அவார்டு வாங்கிறாரு அப்படின்னு காட்டுறான். என்ன சாதிச்சாருன்னு காட்டுறதுக்கு பொலிட்டிக்கல் என்ன சாதிச்சான்னு காட்டல, எங்க தலைவர் பார்த்தா இவ்வளவு படத்துக்கு வந்து அவார்டு. யாருமே சினிமால அன்ஃபில்ட்னு சொல்லவே இல்லையே, பாலிடிக்ஸ்ல அன்ஃபில்ட் தானே சொல்றாங்க. இதே மீம்ஸ் இன்னொன்னு பார்த்தேன். சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கன்னா என்ன வந்து பழி வாங்க, நான் ஆஃபீஸில் இல்லை வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு. உடனே கீழே பத்திரிக்காரங்க, நான் உங்கள் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். என் வீட்லையா? என் வீட்லையா? ஐயோ வெளியே வா வெளியே வா வெளியே வந்து ஒரு 4 கேள்விக்கு பதில் சொல்லு. 4 கேள்வி, ஆளுக்கு ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. கேட்ட கேள்வி கேட்க மாட்டேங்க, ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். வா தைரியமான ஆளா வந்து என்னமோ சீனை போட்டுக்கிட்டு நான் வந்து பழி வாங்கினா என்ன பழி வாங்கணும். வெளியே வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்க துப்பு இல்லை. சரி வெளியே வந்தா நெருக்கிடுவாங்க. ஒரு ஜூம் மீட்டிங் ஆன் பண்ணி லிங்க் எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. அதுல வந்து சேரட்டும். வந்து அதுல கேட்கிற கேள்விக்கு ஆன் பண்ணி பதில் சொல்லு. எதுக்குமே சிஎம் சார் இவர் டைரக்டா சிஎம் சார் பண்ணி பண்ணுவாரு. அவர் சிஎம் பார்த்துருப்பாரு, புது படம் நடிச்சிருக்காரு போல, புது ட்ரெய்லர் போல இருக்கு, நடத்தி விட்டுருப்பாரு போல. விஜய் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. முடிக்காது அஜித் ஃபேன். அடுத்து இவங்க உருட்டுனதெல்லாம் பாருங்க. கோர்ட்ல ஒண்ணு, இதுல ஒண்ணு. ஆமா, கோர்ட்ல ஒண்ணு இதுல ஒண்ணு. அது கோர்ட்ல வந்து போய் உட்கார்ந்தோடனே வாயும் எல்லாத்தையும் மூட்டான் போல, சைலண்ட் ஆயிட்டாங்க. இங்க வதந்தி பேசினாங்கல்ல, ஆமா அது ஆப்போசிட்டா அப்படியே அங்க உள்ள இங்க வெளில என்ன பண்ணாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு உள்ள இது ஒரு சதி நடந்திருக்கு, ஆளுங்கட்சியோட சதி நடந்திருக்கு அப்படி இப்படின்னாங்க. இங்க கோர்ட்ல வந்து வாதம் வைக்கும் போது அப்ப அதே தானே நியாயமா வைக்கணும் சொல்லணும்ல. இங்க வந்து இது ஒரு விபத்துன்னு வச்சிருக்காங்க. அப்ப எது உண்மை, என்ன எது உண்மை? அதே மாதிரி கோர்ட்ல வந்து இங்க பொதுவெளியில செந்தில் பாலாஜி ஆளுங்க உள்ள போட்டுட்டாங்க. செந்தில் பாலாஜி காரணம், செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு 1000 ஹேஷ்டேக் போட்டாங்க. பாலாஜி 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 பாலாஜி. ஆனா கோர்ட்ல வந்து வார்த்தையே இல்ல, ஒரு வார்த்தை கூட இல்ல. பயம் தொடர்நடிக்கு எங்க பேசணுமோ அங்கதான். சரி அடுத்த பாயிண்ட் வருது பாருங்க. மக்கள் கிட்ட நாங்க 12 மணிக்கு வரோம்னு இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. 12 மணிக்கெல்லாம் வந்துருவோம்னு சொல்லிட்டானா இவனுக்கு வந்து கோர்ட்ல வந்து காவல்துறையிட்ட நாங்க 3ல இருந்து 10 மணிக்குள்ள பேசுவோம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு மாத்துறானுங்க. இவ்வளவு திருட்டு பயலா இருக்கானுங்க. இத மாதிரிலாம் பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் பார்த்தாரு இந்த டிவிகே மெம்பர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஜட்ஜி வந்து நடுநிலையான ஒரு ஆளு, 2 பக்கமும் விசாரிப்பாரு என்ன நடந்திருக்குன்னு. இப்ப இங்க இப்ப காவல்துறை தரப்புல அவங்க சொல்றாங்கன்னு வைங்களேன், அங்கேயும் கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாரு. இங்க சொல்றாங்கன்னா டிவிகே சைடு சொல்றாங்கன்னா இங்கேயும் கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாரு. இப்ப இங்க கேட்கறதெல்லாம் இவர் உள்வாங்கிட்டு இவங்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது மட்டும்தான் விசாரணை, இதுதான் தீர்ப்புனே முடிவு பண்ணிட்டு பாடுறா ஜட்ஜு நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டாரு. ஊன்னு கத்துறானுங்க. டேய் அது ஜஸ்ட் விசாரணை. இங்க கேட்ட கேள்வியோட இங்க மோசமா கேட்டிருக்காரு. அடியே அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கூட அதுல இவங்க மாத்தி மாத்தி பேசினாங்கல்ல, அதுலதான் அரசு தரப்பு வழக்கறிஞர் திணறி இருக்காரு. இப்படி ஒரு வக்கீல நான் பார்த்ததே இல்லைன்னு. அப்புறம் இவர் இதை பார்த்தா இருக்காரு, இவங்க எத்தனை வாயின்னு திணறி இருக்காரு. இவர் வெளியே வந்து நான் பேசின ஸ்பீச் எடுத்தான் பாருங்க ஒரு பாயிண்ட், வக்கீல் வண்டு முருகன் மாதிரி அரசு தரப்புல மிரண்டாங்களாம். இவரு பேசுறதுக்கான ஆதாரம் இல்ல, நீ சொல்றதுக்கான ஒரு
வதந்திக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்ல. ஒரு விஷயம் என்ன சொன்னா கோர்ட் என்ன சொல்லிக்கிட்டா இந்த பஸ் ஏன் இன்னும் ஒரு பிடிக்காம இருக்கு அது ஒண்ணு ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து விஜய் ஒரே அடி இவர் தலைவர் தகுதியே இல்ல. ஒரு அபிஷியல் பேஜ்ல இருந்து இப்ப வரைக்கும் நியாயமான கேள்விங்க. அதாவது நம்ம ஒரு சாதாரண துண்டனாவே இருந்து கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். அபிஷியல் டிவிகே பேஜ்ல தான் எல்லாமே வருது. தலைவர் எங்க இருக்கிறார், தலைவர் எத்தனை மணிக்கு பேசுவார், தலைவரோட சுற்றுப்பயணம், தலைவரோட வீடியோ எல்லாமே அதுலதான் வருது. அபிஷியல் பேஜ்ல இருந்து ஒரு இரங்கல் செய்தி கூட வரல. ஆனா விஜய்ன்ற தனிப்பட்ட நபருடைய ஒரு வீடியோவா தான் அது வெளியில வருது. ஆனா ஒரு இரங்கல் தீர்மானமோ ஒரு எதுவுமே வரல. அப்புறம் வரவே இல்லை, மன்னிப்புலாம் ஒண்ணுமே வரல. அதுக்கப்புறமா இப்ப இந்த நீதிபதி தீர்ப்பு இதை விசாரிச்சிருக்காருல்ல, இப்ப இந்த சைடு விசாரிச்சதை இவங்க கொண்டாடுறாங்க. டிவிகே சைடு விசாரிச்ச உடனே இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டானுங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா திமுக, இந்த நீதிபதியே ஒரு திமுக, ஜட்ஜிக்கே முத்திர குத்திட்டானுங்கன்னா எவ்வளவு பெரிய அடிமுட்டாத்தனமான அரசியல்ல இருக்காங்க. இங்க ஒரு லா இருக்கு, சட்டம், அது ஒரு ஃபாலோ பண்ணவங்கன்னா அதெல்லாம் கிடையாது. உள்ள வச்சிருக்காங்க. அதெல்லாம் பேசுறீங்கன்னா வதந்தி பரப்புன மாரிதாசும் கைது. அவரும் வந்து இஷ்டத்துக்கு வதந்தி பரப்பி இருக்காரு, அவரும் கைது. அதாவது பேசுறது உரிமை இருக்கு. இப்ப நான் வந்து சும்மானா ஒண்ணு சொல்லுவேன், அஜித்குமார் நாளைக்கு அரசியலுக்கு வரப்போறாரு என்கிட்ட சொல்லிட்டாரு, அவர் வரவிடாம ஒரு முக்கியமான தமிழ் புள்ளி மிரட்டுது அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன். சொல்லலாமா? அப்படி இஷ்டத்துக்கு எதையாவது பேசிடக்கூடாது இல்ல. அதாவது ஒரு முகாந்திரம் இல்ல ஒரு சோர்ஸ் இருக்கு, ஒரு சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றனா பரவாயில்ல. அது எதுவுமே இல்லை, சும்மா அடிச்சு விட்டு பேசிடுறது. அதில் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இப்ப இந்த தலைமறைவாவே இருந்து தலைவராக இருந்து பிளான் பண்ணியிருக்கான் பாருங்க லைலாமணி. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டான், போட்டுட்டு அட்ட ஸ்பாட்ல டெலீட்டும் பண்ணிட்டான். ஆமா, அதுல என்னன்னா தலைமைத்துவ பண்பு இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ச்சி செய்வது நீதிமன்றத்தின் வேலை கிடையாது. சட்டம் மீறப்பட்டு இருந்தால் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க உத்தரவு தெரிவிக்கலாம். அந்த உத்தரவை மதிப்போம், ஏற்றுக்கொள்வோம். தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் தேவையற்றது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த இறந்த விவகாரத்தில் மக்களை பாதுகாக்க தவறிய தமிழ்நாடு முதல்வருக்கு இப்படின்னு ஜட்ஜியே டைரக்டா தாக்கி போட்டார். அவ்வளவு பேர் ஆளு. ஆமா, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. போட்டு 10 நிமிஷத்துல வீடியோ டெலிட். சாரி, வீடியோல ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெலிட். இதேதான் ஆதவர்ஜுனா பண்ணாப்ல. ஒரு ட்வீட் போட்டு டெலிட் பண்றாரு. கலவரம் தூண்ட விதமா வந்து இன்னொரு நேபாளம் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லி போட்டு உடனே. ஆமா, அப்ப அதே மாதிரி ஒரு பையன் சிகே அருண் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். சில விஷயங்கள் நம்ம இதுல பேசலாம் சரிங்களா. அதுல என்னன்னா அந்த சிகே அருண் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு. இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் திமுகல இருந்து கம்யூனிஸ்ட் கொள்கை பிடிக்கும், கட்சி மெம்பர் இல்லை. சேகுவாரா, பகத்சிங், காரல் மார்க்ஸ் புத்தகங்கள்லாம் படிக்கிற மாதிரியான போஸ்ட் எல்லாம் அவரோட ஐடியில இருக்கு. திமுகவில் இருந்திருக்கிறாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. விஜய் வந்ததுக்கு அப்புறமா அதிமுக மேலாம் ஏற்கனவே ஒரு கோவத்துல இருந்தவர், சரி ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி விஜய் கூட இணைஞ்சிட்டாரு. ரொம்ப ஆக்டிவ் மெம்பர், டிவிக்கேவோட ரொம்ப ஆக்டிவ் மெம்பர். எல்லா இடத்துலையும் மொதல் ஆளா நிற்கிறது, ரீல்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே பண்றது, பேசுறது எல்லாமே ஆக்டிவான மெம்பர். ஆனா கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை இருக்கிற ஆளு. இந்த விஷயம் ஆமா பேசிக்கிட்டு இருக்கும் போது திருச்சா போச்சுருவோம் விளையாடக்கூடாது. இவர் பாட்டுக்கு ஃப்ளோல போயிட்டு இருக்காருல்ல. இவர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆயுத பூஜை கொண்டாடுறது இவருக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. உங்கள மனசாட்சியே இல்லடா, இன்னைக்கு வரைக்கும் கட்சி அலுவலகத்துல அந்த கொடியை கூட அரைக்கம்பத்துல ஏத்தவே இல்லை. ஒரு கட்சியில ஒரு தலைவரோ இல்ல ஒரு துயர சம்பவமோ இல்ல ஒரு மாநிலத்திலேயே ஒரு பெரிய துயர சம்பவமோ ஏற்பட்டுச்சுன்னா, இப்ப சமீபத்துல கேரளால வெள்ளம் வந்துச்சுல்ல, இப்ப நடந்தாங்க. அப்ப நிறைய பேர் இடங்கள்ல கட்சி அலுவலகங்கள்லாம் அந்த அரைக்கம்பங்கள்ல தான் கொடி பறக்க விட்டுருந்தது. அந்த மாதிரி சொந்த கட்சி ஆளுங்களே செத்தது கூட இவங்க அரைக்கம்பத்துல கொடி ஏத்தல. அப்படின்னா என்னன்னா என்ன பண்றதே தெரியல இவங்களுக்கு. என்ன பண்ண தெரியல, நினைச்சிட்டானுங்க போல, அப்படி நினைச்சிட்டானுங்க போல. அதனால இவங்க பண்ணவே இல்லை. இவனுக்கு கோவம் வந்து ஒரு வீடியோ காலையிலேயே வெளியிடுறாரு. வீடியோ, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா, அறத்தோட செயல்படணும், நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது, பூஜை எல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு வீடியோ வெளியிடுறாரு. சொந்த கட்சிக்காரனையே தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு நாள் முழுக்க இப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும் கட்டிச்சு போதுறானுங்க. இவன் திமுக காசு வாங்கிட்டான், இவன் பாருங்க இவன் போட்டோ பாருங்க. அவன் ஆதி காலத்துல இல்ல எனக்கு புரியல, இவன் இந்த பையன் ஆதி காலத்துல திமுகவுல இருந்தால உதயநிதி அன்பில் மகேஷ் அவரு கூட போட்டோ எடுத்திருக்கிறான். போட்டு கடிக்கடிக்கு நினைக்கிறாங்க. இப்ப ஆதவ் எங்க இருந்து வந்தான்? அது சிடிஆர் நிர்மல் அவர் எங்க இருந்து வந்தாரு? முதல் பாஜக எத்தனை தலைவர் கூட போட்டோ எடுத்திருக்காரு. இன்னுமா சோசியல் மீடியால இருக்கு. அவரை போய் இதுன்னு சொல்லுவீங்களா? அப்ப அடுத்து நம்ம ராஜ்மோகன் எல்லா அரசு மேடைகளையும் ஏறி இருக்காரு, திமுக புகழ்ந்து பேசியிருக்காப்புல. இவங்க அறிவுன்றதே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வதந்தி எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்கல்ல. விஜயே
நேர்ல வந்து என் மேலதான் தப்புன்ட்டா விஜய திமுகன்றானுங்க, விஜய் திமுகன்றாங்க, அந்த மாதிரி பேசுவானுங்க போல பைத்தியக்காரன கட்டம். எனக்கு ஒண்ணுமே புரியலடே. அவன் உண்மையிலேயே ஆக்டிவ் மெம்பர்ரா. இதுல இன்னொரு ரகசியம் தெரியுமா? இந்த பையன் டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை மாட்டி அதுக்காக இப்ப அவன் தலைமறைவா மகாராஷ்டிரால இருக்கிறான். ஆமா, அப்ப இவன் கட்சிக்காக இவன் குடும்பத்தையும் விட்டுட்டு அங்க இருக்கிறான், ஆனாலும் அறத்தோட செயல்படுறான் அந்த பையன். அப்படின்னா இந்த கட்சி அவனை எப்படி பாதுகாக்கணும்? அவன் சொல்ற கருத்தை செவி கொடுத்து வாங்க கூட இவனுங்க தயாரா இல்லை. அந்த அளவுக்கு முட்டாத்தனமான அறிவுகட்டத்தனமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆயுத பூஜை கொண்டாடுனீங்களா, அது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லி கூட ஒரு சின்ன ஒரு அறிக்கை விடலாமே, ஏன்னா அப்படி பண்றீங்க கேட்டா அது டிரைவர் பண்ணாரா அப்படின்னா சரி டிரைவரே பண்ணட்டும். உன் கட்சி தொண்டனும் உன் கண்ட்ரோல்ல இல்ல, நிர்வாகிகளும் உன் கண்ட்ரோல்ல இல்ல, கட்சி அலுவலகமும் உன் கண்ட்ரோல்ல இல்ல, நீயே முதல்ல உன் கண்ட்ரோல்ல இல்ல, செத்து 3 நாள் கழிச்சு வீடியோ போடுற. இதுக்கு பேர் கட்சி, இதுக்கு பேர் மாற்றம். இவங்க வர போறாங்க. அதுக்குதான் கோர்ட்டே சொல்லிச்சு இவர் தலைவருக்கு அந்த தகுதியே இல்ல. ஆமா. அப்புறம் இந்த சவுந்தர்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுங்களா, ஒரு ஆக்டர் அவன். ஆமா ஆமா ஆமா. அவ வந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டோரி போடுறாரு. அது என்ன ஸ்டோரினா, அவரோட வீட்லயே ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க. என் குடும்பத்துல ஒருவராக 41 பேர் இறந்துருக்குறாங்க, அப்படி எல்லாம் உருட்டி இருக்கிறானுங்க. அப்படின்னா நீ வந்து துக்கம் அனுசரிச்சிருக்கணும். எதுவுமே இல்லை. அவனோட அபிஷியல் பேஜ்ல போய் கடைசி வரைக்கும் தேடிட்டாங்க. ஆழ்ந்த இரங்கல்னு ஒரு போஸ்ட் இல்ல. விஜய் போட்ட வீடியோவை ரீட்வீட் பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். இவன் என்ன செய்யறாருன்னா வீட்டுல ஆயுத பூஜை கொண்டாட ஸ்டோரி போடுறாரு. அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர்ல போடுறேன். 41 பேர் இறந்துருக்குறாங்க, மனசாட்சி இல்லாம வீட்டுல இவன் குடும்பம் நல்லா இருக்கட்டும், இவன் வீடு எல்லாமே நல்லா இருக்கட்டும், ஆயுத பூஜை கொண்டாடுறாரு அப்படின்னு நான் ஸ்டோரி போடுறேன். கீழே சோனியா அருண்குமார், ராஜகுமாரி அக்கா, அவங்க வந்து டிவிகேவோட ஒரு அன்அஃபிஷியல் ஐடி விங் மாதிரி வார மாதிரி செட் பண்ணி நடத்துறவங்க. அவங்க வந்து சொல்றாங்க சுந்தர் அவரை டேக் பண்ணி, சவுந்தரை டேக் பண்ணி யூ ஷுட் ஃபைல் ஏ கேஸ் அகைன்ஸ்ட் ஹிம் என்ன வந்து டேக் பண்றாங்க. என் மேல கேஸ் போடணுமா? அப்ப நான் சொன்னேன், அக்கா அடிப்படை அறிவு இல்லாதவன் கூட இதை புரிஞ்சுக்குவான் அக்கா, கொஞ்சம் பொறுமையா பக்குவமா எடுத்துக்கிட்டு சொன்னேன். அக்கா சவுந்தருடைய செல்போனை திருடி அவருடைய இன்பாக்ஸ்குள்ள போய் அவருக்குள்ள இருக்க ஒரு போட்டோ திருடி நான் போட்டாதாங்க என் மேல கேஸ், அந்த கேஸ் தான் நிக்கும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னா என்ன? யாரு வேணாலும் பார்க்கலாம். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்றது நான் என்னோட இதுவை வெளிப்படுத்துகிறேன், யார் வேணாலும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டா மிஸ்ங்கிற மாதிரி நீ கத்திட்டு இருக்கிற அப்படின்னா கேமரா வச்சு பேசிக்கிறீங்க நீங்க. ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு முன்னாடி தகவல் வந்துருச்சுங்க. இவங்க ஆயுத பூஜை கொண்டாட பூஜை எல்லாம் போடுறாங்கல்ல, பூஜை எல்லாம் பஸ்ஸுக்கு மாலை எல்லாம் போடும் போதே எனக்கு தகவல் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆயுத பூஜை கொண்டு எனக்கு ஈரக்குலையே நடுங்கிருச்சு. பட்டுன்னு ஒரு போட்டோவும் போட்டு இந்த மாதிரி ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க, எனக்கு வந்து தகவல் இன்னும் சிறிது நேரத்துல அது உறுதியாயிரும் அப்படின்னு போடுறேன். போட்டு அப்படிலாம் நடக்காதுடா, எங்க இதுரா அங்க இதுரான கம்பு சுத்துனாங்க. கரெக்டா எல்லா வீடியோலயும் வந்துருச்சு, எல்லா சேனல்லயும் வந்துருச்சு. நான் போட்ட வீடியோட எக்ஸ்க்ளூசிவா வீடியோ எல்லாம் போட்டாங்க. இல்ல ஆக்சுவலி அந்த பஸ் வந்து இப்ப போலீஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, அந்த பஸ் தூக்கி உள்ள வைக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு நான் பூஜை பண்ணிட்டு இன்னொரு மேட்ரு, ஜிபதி ஒரு ஆப்பா அடிச்சு விட்டாரு. அந்த தெருவுல இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வா. முக்கியமா பஸ்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வா. பஸ்ல பின்னாடி முன்னாடி மட்டும் இல்ல, பஸ்ஸுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். நம்ம என்ன, அதாவது இது வந்து 1000ல் ஒருவன் மாதிரி டீ குடிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். டீ கூட குடிச்சிருக்கலாம், ஏன்னா வெளியில எல்லாரும் தண்ணி கூட காத்து இல்லாம இருக்காங்க, அவர் டீ கூட குடிச்சிருக்கலாம். வேற என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுனாரு. அதனால உள்ள என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. வந்துச்சுன்னா பெரிய மேட்ரு வெளியில வரப்போகுது. அது வரைக்கும் நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள கதை விடுவாங்க. இவங்களாம் நம்ப முடியாது. இடிச்சு தள்ளதுல ஆர்டிஸ்ட் கிராக் ஆயிடுச்சுருவானுங்க, ஒயர் அறுந்துருச்சுன்னு எல்லாம் சொல்லக்கூடிய திருட்டு பயலுக்கு தான் இவனுங்க. ஆமா, அதாவது இன்னொரு உதாரணம் சொல்ற மாதிரிங்க, ஒரு பன்றி கூட்டத்தை ஒரு சிறுத்தை கூட்டம் துரத்துது. இந்த பன்றி கூட்டம் ஓடுது, நடுவுல ஒரு சிங்கம் வருது, 4-5 சிங்கம் வருது. இந்த சிறுத்தையை விரட்டுதுங்க. இந்த பன்றி கூட்டம் என்ன பண்ணும்? அந்த சிங்கம் சாப்பிட போகுது பன்றிய, சிங்கம் சாப்பிட போகுது பன்றிய, அது தெரியாம இந்த பன்றிக்குன்னா சிங்கத்துக்கிட்ட போய் மாட்டோம், சிறுத்தையை விரட்டிட்டு. அந்த மாதிரி ஒரு உதாரணம் சொன்னா, இந்த தாவேக்காவை சுத்தி இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் கேள்வி கேட்குது. இவங்க தெரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அதிமுகவும் பாஜகவும் கேள்வி கேட்கறவங்க நோக்கி பாயிறாங்க. இவங்க தான் நமக்கு கடவுள் நினைச்சு இவங்க போறானுங்க. எடப்பாடி ஜோசப் சொன்னால அவர் சொன்னாரு விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்றேன். எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல போய் கொடியாட்டுறானுங்க, டிவிகே கொடியா. தற்கூரி முண்டங்களா, அரசியல்னா என்ன, கொள்கைனா என்ன? உங்களை ஒருத்தன் விரட்டுறானா நின்று அவன்கிட்ட பதில் சொல்லு, அவங்ககிட்ட பதில் சொல்லு.
அதை உன்னை காப்பாத்துறான்றதுக்காக ஒரு அயோக்கிய பையன் கூட போய் நின்றுட்டு இருக்கியே, அசிங்கமா இல்ல? இல்ல அதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. விஜய் தாவேக்கா பிளஸ் பிஜேபி வந்து ஆமா இந்த வழக்கு சம்பவம் விசாரிக்கிறாங்களாம். அலைன்ஸ் கிடையாது. இல்ல அது மறைமுகமா வைக்கலாம். அதாவது அந்த மத்திய குழு அமைச்சாங்கல்ல, அவங்க வந்து கேட்ட கேள்வியில என்னன்னா, பொதுவா இந்த மாதிரி அமைப்பு குழு வரவங்க ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கணும்னா, என்ன நடந்துச்சு, நீங்க இங்கதான் இருந்தீங்களா, பாத்தீங்களா, எத்தனை மணிக்கு நடந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஆச்சா, உங்க கண்ணு முன்னாடி எத்தனை பேர் இது மாதிரி ஆச்சு, இப்படியான கேள்வி எல்லாம் கேட்கலாம். ஆனா அந்த கேள்வி எல்லாமே எப்படின்னா ஒரு குரூரமான ஒரு கேள்வியாவே இருக்கு. காவல்துறையை அடிச்சாங்களா, எத்தனை ஆம்புலன்ஸ் வந்து, காவல்துறை எப்படி பண்ணாங்க, இப்படியான ஒரு கேள்வியாவே இருக்கு. அப்பனா ஒருதலைபட்சமான ஒரு விசாரணை அது, ஒருதலைபட்சமான விசாரணை. ஆனா இந்த வீடியோ எல்லாம் வெளில வருது எல்லாம். நீங்க போய் கூச்சமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல நின்று டிவிக்கே கூடிய காட்டுறானுங்கன்னா எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்பானுங்க. அதாவது இந்த 42 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கல்ல, கள்ளக்குறிச்சியோட சேர்த்து வைக்கிறாங்க. 2 விவகாரத்திலையும் தமிழ்நாடு அரசு உடனே அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவியில இருந்து எல்லாமே பண்ணுது. அந்த கள்ளக்குறிச்சி விவகாரமாகட்டும் இங்கேயும் செய்யுது, எல்லாமே பண்ணுது, எல்லாமே செய்யுது. கள்ளக்குறிச்சி விவகாரம் நேரில் போகலை, அது ஒரு விமர்சனம் இருக்குது, அதெல்லாம் சரி. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிதியுதவி கொடுத்தது, அது ஒரு விமர்சனம் இருக்குது, அது சரி. இந்த தாவேக்காவில் இவங்க நேரில் போயிருக்காங்க, பல உதவிகள் செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் இதோட எடப்பாடி பழனிசாமியை கம்பேர் பண்ணுறாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்து சுட்டு கொண்டாங்களா, நான் வந்து டிவி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க நானே உள்ளதா இருந்தேன், நீங்க பாத்தீங்களா டிவி பார்த்தா. அப்ப உங்க பக்கத்துல இருக்க செக்ரட்டரிலாம் எதுக்கு, செக்ரட்டரி இவங்களாம் எதுக்கு, அதிகாரிகள்லாம் எதுக்குன்ற கேள்வி வருது இல்ல. அவரு கூட்டத்துல போய் நிக்கிறாங்க, உரிமைக்காக போராடின கூட்டத்தை சுட்டு கொன்ன அந்த ஆட்சியை வந்து வரவேற்கிறானு இவனுங்க. அதுல பாருங்க இன்னொன்னு ஆங்கிலையும் பார்க்கலாம். இவங்க கொள்கை எதிரியா இருக்கிற கூட்டணி கட்சி அங்க போய் நின்று கொடியாட்டுறானுங்கன்னா இது விஜய்க்கு தெரியுமா? அவரும் ஆட்ட விட்டுருவார், போய் ஆட்டிட்டு வாப்பான்னு. கொடிய சொன்னேன், போய் ஆட்டிட்டு வாப்பா அப்படின்னு. அது மாதிரி தற்கொலையா இருக்கிறானுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவங்கிட்ட என்ன பேசினாலும் கடைசியா ஒரு இடத்துல வந்து நிக்கிறானுங்க, நீ திமுகவா அப்படின்னு. டேய் நான் எல்லாரும் உங்க பேசி புரிய வச்சுட்டு இருக்கேன்டா அப்படின்னு. இல்ல இதே மாதிரி திமுக பேசு, சரி பேசணும்டா, நான் பேசுறேன்டா, கேள்றா. திமுக இது மாதிரி பேசு, நீ எனக்கு வேற மாதிரி பேசு, நான் கேட்கறேன் அப்படிங்கிறான். இதுல ஒரு அணில ஒரு போட்டுருக்கான், அந்த டிஎம்கே ஆட்சியை வந்து காலி பண்றதுக்கு நம்ம யாரோட சேரலான்றான், யாரோட பிஜேபின்னு சேரலாம் அப்படி சொல்லி போடுறான் ஒருத்தர். அப்போ பாரு, அப்போ கொள்கை எதிரியா, கொள்கைன்றது என்ன, இது கொள்கையை சொன்னானுவ, நாங்களாம் ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாப்புல, அதை எடுத்துட்டு போனா டெல்லி போயிட்டாப்புல. எங்க போனாரு டெல்லிக்கு? அவர் வந்து முதல் நாள் தகவல் வந்துச்சு எனக்கு தெரியும். அதாவது இதுல தாவேகா உறுப்பினர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதவர்ஜுனாவை காப்பாத்த விட்டா பணம் இருக்கு, 10-15 வக்கீலோட கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு போகும்போது அலுவலக பணி, விளையாட்டு சம்பந்தமா பேச போறேன்னு அடிச்சு விட்டாரு. விளையாட்டு சம்பந்தமா வக்கீல் எதுக்கு போனாங்கன்னு தெரியல, எல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வக்கீல் கூட போயிட்டாரு. எல்லாம் போயிட்டு அவர் காப்பாத்திக்கிறாரு. சிடிஆர் நிர்மல் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு தனி வக்கீல் வச்சுக்கிட்டு அவர் தனியா எஸ்கேப் ஆகுறாரு. எப்ப ஆள விடுறா விஜயாவது கிஜயாவது அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. புஷி பல மாவட்டங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை பிடிச்ச தலைமறைவாய் ஓடிக்கே இருக்கிறாரு. ஒரே ஒரு வழக்கு அதை கூட எதிர்த்து நின்று இவங்களால சமாளிக்க தெரியல. இவங்க எல்லாம் மாற்றத்தை கொண்டு வராங்க, நின்று போராட போறோம், நெஞ்ச நிமித்திட்டு வருவோம், ஓடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பதுங்கி இருக்கிறாரு. ஆனா சிக்குனது பாருங்களேன், அப்பாவியான ஆளுங்க, சின்ன சின்ன பசங்க, இவங்க மண்டையை கழுவி விட்டு அவங்களை அரகுறை மென்டல் ஆக்கி விட்டு அவனுங்க மாட்டி இருக்கிறானுங்க. மாவட்ட செயலாளர், இப்ப மாவட்ட செயலாளருக்கு ஒரு குழந்தை இருக்கு, மனைவி இருக்கு, குடும்பம் இருக்கு. இப்ப யார் அவங்கள போய் பாப்பா? அதோட மட்டும் இல்லை ப்ரோ, இப்போ இவ்வளோ சோகமான விஷயம் போயிட்டு இருக்கு. 41 பேர் வந்து இறந்துட்டாங்க. அது ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து மீடியாஸ் சிரிச்சுட்டே, நானே சோகமா இருக்கிறேன். அது வேற சொன்னாரு. இந்த சம்பவத்தை பார்த்து எங்க அம்மாவோட டக்குன்னு அழுக வந்துடும். இந்த அஜித் ஒரு படத்துல அப்படியே அழுதுகிட்டே, இவர் வந்து சிரிச்சுட்டு அப்படியே ஆயிடுவாரு. இல்ல அப்ப சொன்ன அந்த வாய் இருக்குல்ல, எங்க அம்மாவோட வந்து இறப்பு அன்னைக்கு எனக்கு எப்படி சோகமா இருந்தா அந்த ஃபீலிங் தான் இருக்குனாப்ல. ஆமா, நீங்க பார்த்தா ஹிஹின்னு காட்டுறப்பல்ல என்னதானோ ஒரு வக்கீல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, தாவேகா விஜய்க்கு எதிராக கேஸ் போட்டுருக்கு, வீட்டுக்கு வந்து மிரட்டுறாங்களாம் டிவிகே மெம்பர்லாம். என்ன என் தலைவர் எதிர்த்து கேஸ் போட்டியா, ஒழுங்கா ஓடிருன்னு மிரட்டுறானுங்க. அந்த அளவுக்கு இவங்க ரவுடித்தனம் வளர்ந்து போயிருக்கு. அடுத்து என்னன்னா, இந்த கூலி படம் வந்துச்சுல, இந்த கூலி படமும் இந்த டிவிக்கேயும் ஒண்ணுங்கிற மாதிரியே இருக்கு. அந்த ஆர்பர்ல வேலை செய்யற எல்லாருமே நீ போலீஸான்னு போட்டு அடிச்சு கொண்டுகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கூட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன நேற்று ஆன்லைன் கரெக்டான டைம் வரல, அப்ப திமுக பேசிட்டு இருந்தியா அப்படின்னு இதுல பேசுறானுங்க அந்த ஸ்பேஸ்ல.
ஒருத்தன் என்ன பண்றான், மச்சான் இருந்தாலும் கொஞ்சம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம்டான்னு ஒருத்தன் யதார்த்தமா பேசிட்டான். அவ்வளவுதான். ஏய், நீ என்ன நீ மூடு, அந்த கூட்டம் 10,000 பேசிட்டு இருக்கோம், நீ என்ன கம்மியா வருதுன்ற, அப்ப நீ திமுக ஆள்றா, ஏய் உன் ஏரியா இரு, ஓ அந்த அமைச்சருக்கு அதான் தெரியுதே அப்படின்றானுங்க. ஒருத்தன் கூட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பேசிடக்கூடாது அப்படின்றாங்க. நிறைய பேர் லட்சங்களை செலவு பண்ணியிருக்காங்களாம் போஸ்டிங்காக. இதெல்லாம் திரும்ப நான் எப்படி எடுக்க போறேன், பாதி தலையை விட்டுட்டேன், இப்போ எடுத்தா சரியா இருக்காது, என்னோட வாழ்க்கையில 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால வெளில வர முடியாதுன்னு சில நிர்வாகிகள் புலம்பியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில வந்துருவாராம். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவா உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஓப்பனா சொல்லிடலாம். வந்த உடனே இந்த கட்சிக்குள்ள நடக்கிற ஒட்டுமொத்த அக்கிரம அநியாயங்களையும் நான் வந்து தரேன், ப்ரூஃபோட தரேன், வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டோட நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஒருவேளை என்ன தூக்கிட்டாங்க இல்ல எனக்கு மனசு வருது நான் வெளியே வந்துட்டேன், அது இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்கும், ஒரு 2-3 வாரத்துல நடக்கும், வந்துருச்சுன்னா நான் வந்து உனக்கு தான் ஃபர்ஸ்ட் தருவேன் அப்படின்னு இருக்காரு. நீங்க அப்படியே வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப தெரிஞ்சிடும் இவங்களோட வண்டவாளம் என்னன்னு. கண்டிப்பா கண்டிப்பா வண்டவாளம் தெரிஞ்சிடும். இப்போ வீடியோட ரீதியாக பண்ணால் விஜய் வந்து தூக்கி உள்ள வைப்பாங்களா மாட்டாங்களா, அரெஸ்ட் பண்ணுவாங்களா, கைது பண்ணுவாங்களா, இல்லை இதுக்கான பொறுப்பை வந்து ஏற்றுப்பாரா, இல்லை அகைன் மன்னிப்பு வச்சு கேட்பாரா? வழக்கு போட வாய்ப்புகள் இருக்கு, கைது செய்ய வாய்ப்புகள் கம்மி. வழக்குகள் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. கைதுன்னும் போது ஏமாந்த புஷி ஆனந்த தூக்குவாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. மீனாமித்தூர்னா தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க, எந்த பின்புலமும் இல்லாம. இவரு எப்படி தூக்காம விட்டீங்க, எப்படி இவருக்கு வெளியில எல்லாம் படுத்த ஒத்துக்காது, ஏசி தான் வேணும் கண்டிப்பா, எங்கேயாவது கத்திக்கிட்டே இருப்பாரு, அந்த சவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஏன் இன்னும் இவ்வளவு நேரம் கைது பண்ணாம இருக்கீங்க? எப்பவுமே 10 போனோடவே இருப்பாரு, இப்ப போனே இல்லாம இருக்கிறாரு, எப்படி கண்டுபிடிக்காம இருக்காரு? ஆமா, எப்பவுமே ஒரு 4-5 போனோட இருப்பாரு. 4-5 போன்ல போன் வந்துகிட்டே இருக்கும், அது பாப்பாரு, ஆனா அட்டன் பண்ணா பக்கத்துல கொடுத்துருவாரு, இல்லைன்னா இப்படி கட் பண்ணி விட்டுருவாரு. அதான் அவரோட வேலை, அதை பேச கூட மாட்டாங்க. அதான் அவரோட வேலை. அதாவது இவருக்கு பேர் வந்து ராக் பீச், புஷி ஆனந்த் பேரு. ஏன்னு சொல்லுங்க? பணம் வந்து டைரக்டா புஷி ஆனந்த் பேருக்கு அனுப்புலாம் சொல்லக்கூடாது. ராக் பீச், அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து சம்மர் பீச்சா ஏதோ ஒண்ணு, பாண்டிச்சேரியில இன்னொரு பீச், 3 ஆலிவ் பீச். நீ வந்து ஆலிவ் பீச்ல கொடுத்து அந்த சம்மர் பீச்சுக்கு அனுப்பி அங்க இருந்து ராக் பீச்சுக்கு வரணும். அப்படின்னா பணம் இப்படி சுத்தி தான் வரணும், கோடு வேர்டு தான். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இதை நான் சொல்லல, இந்த கட்சியில இருந்து வெளியில வந்து சமீபத்துல வந்த ஒரு நிர்வாகி சொன்ன தகவல். ஆமா, பயங்கர இது சேஃப்டி. அதனால சாருக்கு வந்து முன்னாடி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டிருக்காரு. ஒருவேளை இங்க பண்ற ரகலையெல்லாம் பார்த்தா தேடுவாங்க, அதனால முன்னாடியே ரூட் போட்டு வச்சிட்டாரு போல, தப்பிச்சு போறதுக்காக. கண்டிப்பா இன்னைக்கு வந்து சாட்டர்டே, இன்னைக்கு நினைச்சோம் வந்து விஜய் போவாரன்னு நினைச்சோம், கடைசி ஆயிடுச்சு. சரி, இந்த சம்பவம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா யாருமே ஆளை காணோம். ஆமா, எப்பனா வந்து பேசுங்க, என்ன பேசுறது, எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். அடுத்தபடியே பேசுறது லைலோமணி, ராஜ்மோகன் இவங்கெல்லாம் வந்து பேசலாம். அதனால நீங்களாம் வாங்க பேசுங்க. ஸோ அடுத்து பார்ப்போம். ஆமா, லைலோமணிக்கு மட்டும் ஒரே ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தேன், அது மட்டும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். விஜயோட ஒரு போட்டோ இப்படி வச்சுட்டு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறேன். போட்டு, உங்களின் ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது அப்படின்னு போட்டு கீழே அண்ணல் அம்பேத்கர்னு போட்டான். இது எந்த இடத்துல போய் தேர்ந்து எடுத்து படிச்சா, சாட்ஜிபிடியா என்னன்னு தெரியல. நான் கீழே வந்து அண்ணன் நடுவுல 2 லைனை காணோம் அப்படின்னு, உங்களின் ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை தலைமறைவாக்கும், பதறி ஓட வைக்கும், டெல்லிக்கு காவடி எடுக்க வைக்கும், அவதூறுகளை பரப்ப வைத்து இறுதியில் களி தின்ன வைக்கும் அப்படின்னு போட்ட. அவர் போட்டதை விட நமக்கு கொஞ்சம் அதிகமா வேற போயிருச்சு. அதனால நீங்க இப்போ வரைக்கும் திருக்குறள், அண்ணா சொன்ன பாட்டு, பெரியார் சொன்ன பாட்டெல்லாம் விஜயோட ஒப்பிட்டு போட்டு அநியாயம் பண்றானுங்க. ஆனா விஜய்க்கே தெரியாது இது அண்ணாவா பெரியாரா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நிலைமை. ஞானம் இந்த சம்பவம் இறக்கலன்னு வைங்களேன், விஜய் மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாவும் ஆயிருப்பாரு. ஏன்னா காலையில பேசுனது எல்லாமே போதை பீச்சு, எல்லாம் போதை, அதெல்லாம் டீகோட் ஆக்கி இருக்கணும். ரெடியா இருந்தோம், அன்னைக்கு நம்ம வர முடியல. நிறைய ஸ்பீச் எல்லாமே அந்த சன் டிவில காடாவே போட்டு வச்சிருந்தான், எது எதுலாம் இவர் தப்பு பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு. ஆனா இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சிக்கு வந்து பர்மிஷன், இனிமே சுற்றுப்பயண பெர்மிஷன்லாம் கட் பண்ணிடணும். தேர்தல் நேரங்கள்லயும் பல விதிமுறைகளை வந்து கடைபிடிச்சா பண்ணணும். மறுபடியும் மீறும் பட்சத்துல தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்கணும். இந்த தேர்தலில் போட்டியிடாத மாதிரி இந்த தேர்தலில் போட்டியிடாத அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும். அதான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம்னு நினைக்கிறேன். நிறைய வதந்திகளை வந்து பரப்பி விட்டு இப்போ அணில் குஞ்செல்லாம் எல்லாம் பார்த்தோன்னா ஆளே காணாமல் போயிட்டாங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தில் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.